இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக கிராம நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் பைபிள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு ஒரு பிடிச்ச வசனம்னு ஒன்று சொல்லுவேன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன வேடுங்க! என் கூட என் மனைவி எப்பொழுதுமே என் கூட இருக்க முடியாது, என் பிள்ளைகள் எப்பொழுதுமே இருக்க முடியாது, என் அப்பா அம்மா என் கூடயே இருக்க முடியாது. அவ்வளோ கொஞ்சம் நேரம்தான். ஒருவேளை இந்த பார்த்து கொண்டு இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு நீ எவ்வளோ மணி நேரம் செலவழிப்பீங்க? 10 மணி நேரமா? சான்ஸ் கிடையாது. 5 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம் உங்கள் பிள்ளைகிட்ட உட்காந்து பேசி கதை பேசுவீங்களா? இல்லவே இல்லை. மீதி எல்லா நேரமும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அல்லேலூயா. போர் அடிக்காதுங்க. இல்லைங்க, ஏசப்பாவுக்கு போரே அடிக்காது. ஏன்னா யாரு கூட செலவழிக்கிறதுக்கு, நேரம் செலவழிக்கிறதுக்கு நம்ம போர் அடிக்காது. எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களோடு கூட நேரம் செலவழிச்சுக்கிட்டே இருப்போம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம். என் மனைவி பேர் ஜெபராணி. என் மனைவிக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுது. திருமணத்திற்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடக்குது. இதுதான் மனைவி, இதுதான் கணவர்னு சொல்லி எங்கள் கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன நாளில் இருந்து சும்மா ஃபோன் பேசுவோம். எவ்வளோ நேரம் பேசுவோம்? மணிக்கணக்காக. ஏன்னா எனக்கு பிடிக்குது, என் ஒய்ஃபை பிடிக்குது, ஒய்ஃபுக்கு என்னை பிடிக்குது. சுற்றி அந்த நாள் ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஊழியம் பார்ப்போம். ஊழியம் முடிச்சுட்டு வந்த உடனே என் ஒய்ஃபு, வருங்கால ஒய்ஃப் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி ஃபோன் பேசுவோம். என்னுடைய மனைவி முதல்ல எனக்கு ஒரு லெட்ரு எழுதுனா, அந்த லெட்டரை என் பாக்கெட்லேயே வச்சுருப்பேன். நைட்டில் எழுந்திரிச்சு திடீர்னு அது சும்மா ஒரு 10-20 வரி தான் இருக்கும். அதை எடுத்து வாசித்துக்கிட்டே இருப்பேன். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, எனக்கு யார் பிடிக்குதோ அவங்க கூட அவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன். அல்லேலூயா. ஏசப்பாவுக்குங்க எப்படி ஒரு 24 hours என் கூட இருக்காரு அப்படி யோசித்து பார்த்தா ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்குது. அதனால தான் சொல்றாரு, என் மகனே உன் கூடயே நான் இருப்பேங்கிறார். 27 வருஷத்துக்கு மேல என் கூடயே இருக்கிறாருங்க. உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னதான். உங்க கூடயே இருக்கிற என் கூட இருந்து என்ன செய்கிறார்? எனக்கு அற்புதம் செய்கிறார், என்னை சந்தோஷப்படுத்துகிறார், எனக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார்? என்னை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார், அவருடைய ஊழியத்தை செய்கிறார். அவர் நேசிக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு வார்த்தைகளை பிரசங்கிக்க என்னை பயன்படுத்துகிறார். என் மூலியமாக அற்புத அடையாளங்களை செய்கிறார். அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் என் கூட இருக்கிறது என்ன ஆசீர்வதிக்கிறாரு. என் மூலியமா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்க கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய ஏசப்பா இருக்கிறாரு, உன்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, நீ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாயா? அவருடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கையில தாங்க அவர் ஏசப்பா உங்க கூட இருக்கிற. இப்ப யோசுவாவிட்ட தான் சொல்றாரு. யோசுவா 1 வாசித்து பாருங்க. அவன்கிட்ட தான் சொல்றாரு. எதுக்காக? மோசஸ் செய்த ஊழியத்தை நீ திரும்ப செய்யணும், நீ தான் கண்டினியூ பண்ணணும். லட்சக்கணக்கான ஜனங்களை, யோசுவாவை நீ தான் வழி நடத்தணும். அதுக்காக தான் நான் உங்க கூட இருக்க போறேன், உன்னை விட்டு விலக மாட்டேங்கிறாரு. அன்பு செய்தியை கேட்கிற சகோதரி சோரியே, இன்றைக்கு இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் மூலியமாக அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். என்ன திட்டம்? லட்சக்கணக்கான ஜனங்களை அவரிடத்தில் வழி நடத்துகிற திட்டம். கிராமங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையில் அறிவிக்கும்படி ஜெபிக்கிறவளாகவோ, கொடுக்கிறவளாகவோ, கிராம ஊழியத்தை செய்கிறவளாகவோ, முழு நேர ஊழியராகவோ, பகுதி நேர ஊழியராகவோ, நீங்கள் ஏதாயிலும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு திட்டத்தோடு தான் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக தயவு கூர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொருடைய சிறிய சிறிய ஜெபம் எங்களை மாற்றும். அல்லேலூயா. ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் போட்டு, காணிக்கு வாங்க 3 மாதம் அணி
உங்கள் மிஷனரி வரவே இல்லை, உங்களுக்கு பணம் ரொம்ப கூடிருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்னை திட்டினார். நான் மட்டும் சொன்னேன், இல்லைங்க, நான் காணிக்கு வாங்க வராததுக்கு காரணம் நீங்கள் சொல்கிறது மாதிரி இல்லைங்க. அதை விட 25,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்கிற ஊழியத்தில் நானும் என் ஊழியக்காரனில் இருக்கேன். உங்கள்கிட்ட நான் காணிக்கை வாங்குறதுக்கு உங்கள் ஊருக்கு அனுப்பி விட்றேன்னா ஒரு நாள் என்னுடைய மிஸ்டரியே அனுப்பி விடணுங்க, நேரம் செலவழிக்கணுங்க. அல்லேலூயா. அந்த ஒரு நாள் என் மிஸ்டர் இங்கே இருந்தானா பல கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்குங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க ஏன்னு சொன்னேன். அப்படி எங்களை திட்டுற அதே நேரத்தில், நீங்கள் குறைய நினைக்கிற அதே நேரத்தில் நான் அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஆலோசனை தெரியுமா? இப்படி உண்மையாகவே குறைவுகள் இருக்குது, எங்களுக்கு சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, நீங்கள் காணிக்கை எடுத்து வச்சுருக்கிறீங்க, அதை வாங்க வருவதற்கு எங்களால் முடியலை, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எங்களால் வர முடியலைங்க, உண்மையாகவே 25,000 கிராமங்களும் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருக்கிறோம், இப்போ வரைக்கும் 13,000 கிராமத்தில் அறிவிச்சிட்டோம், தயவுசெய்து அந்த காணிக்கை எங்களுக்கு பேங்க் மூலியமாகவோ இல்லை செக் வச்சுருக்கீங்களா, நீங்கள் போஸ்டரில் கொரியரில் எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நான் அதை வாங்கிக்கிடுவேன். அதெல்லாம் முடியாது தம்பி, முடியவே முடியாது, நீங்கள் கட்டாயம் அனுப்பிவிட்டால் தருவேன், இல்லாட்ட தரமாட்டேன்ட்டார். ஐயா, அன்பிற்குரியவர்களே, நீங்கள் என்ன திட்டுற அந்த திட்டெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா போதும். அந்த ஒரு நிமிஷம், ஆண்டவரே இப்படிப்பட்ட குறைவுகளை நிறைவாக மாற்றுங்க, அவங்களுக்கு காணிக்கை கலெக்ட் பண்ணுற அளவிற்கு இன்னும் ஊழியக்காரர்களை எழுப்புங்க, மிஸ்டரிகளை எழுப்புங்க. ஏன் உங்களுக்கு காணிக்கை வாங்க உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியல? இருக்கிற ஊழியர்களே ஒரு கொஞ்சம் ஊழியர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும், 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு நாளும் எல்லா இடங்களுக்கு நீ அங்கே போய் காணிக்கை வாங்கிட்டு வா, நீ அங்கே போய் காணிக்கை அனுப்பி விட்டா எப்படிங்க சுவிசேஷம் கிராமங்களுக்கு போகும்? ஐயா, என்னை புரிஞ்சுக்கோங்க ஐயா, எனக்காக ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஒருவேளை இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்கள் பகுதிகளில், பிரதர் நீங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறீங்க, நான் என்னால் இயன்றபடி எனக்கு தெரிஞ்சவர்கள் இல்லாட்டா உங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொன்ன ஸ்பான்சர்கள் யாராக இருப்பாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் நேரெடுத்து அவங்க வீட்டில் போய் காணிக்கையை சேகரித்து நான் உங்களை பத்திரமாக அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். ஆனால் ரொம்ப நல்லதுங்க, நீங்கள் எல்லாரும் அதில் முன்வாருங்க. நீங்கள் எந்த பகுதிகளில் இருந்தாலும் சரி, நான் இந்த பகுதிகளில் உங்கள் இவ்வளோ பெரிய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ஒரு பிரதிநிதியாகவோ ஒரு கோஆர்டினேட்டராகவோ காணிக்கை சேகரிப்பார்களோ இல்லை உங்களை ஜெபத்தில் தாங்குகிற ஒரு ஜெபக்குழு நடத்துகிற ஜெபக்குழு தலைவராகவோ இந்த பகுதியில் இருக்கேன்னு சொல்கிறவங்க தாராளமாக எங்களோட தொடர்பு கொள்ளலாம். வாங்கங்க, நம்ம எல்லாம் இணைந்து ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அடிக்கடி நெகேமியா புஸ்தகத்தை வாஸ்து ஆச்சரியப்படுவேன். அலங்கு மிடிக்கப்பட்டதே என்று சொல்லி உபவாசித்து ஜெபிக்கிறான். ஜெபித்து அங்கே போய் காரியங்களை சுற்றி பார்த்து அங்கே இருக்கிற சில ஆண்டோடைய பிள்ளைகள் நண்பர்களை கூட்டி சேர்த்து இந்த முக்கியத்துவம் குறித்து அங்கே பேசுகிறான், தன்னுடைய பாரத்தை சொல்லுகிறான், காரியங்களை விளக்கி சொல்லுகிறான். அந்த செய்தியை சொல்லி முடித்த உடனே அங்கே ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு சத்தம் வருது பாங்க, எழுந்து கட்டும் வாருங்கள். ஆமென், அல்லேலூயா. நாங்களும் வருகிறோம், நாங்களும் உன்னோடு கூட இந்த இடிக்கப்பட்ட விலக்கு தள்ளப்பட்ட ஆலயத்தை எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியான் கைகளை பலப்படுத்தினார்கள் ஐயா. அப்பொழுதுதான் அலங்கம் கட்டப்பட்டது ஐயா. கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் வாங்களே, ஏதாவது ஒரு விதத்தில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்களேன். நாம் ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவோம். நம் கண்களுக்கான ஒரு எழுப்புதலை நாம் பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. ஜீவியுங்கள், செயல்படுங்கள், தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்ன செய்தின்னு ஒரு வாஞ்சியா இருக்கீங்களா? எப்பொழுதுமே எங்க செய்தினாலே ஒரு ஆசை வந்துடணுங்க. ஏசப்பா சமூகத்தில் ஜெபங்கிறது நிறைய பேருக்கு ஆசையா இல்லைங்க, அது ஒரு வேலையாக தான் செய்கிறாங்க. ஏன் வேலையாக செய்கிறீங்க? அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா ஆசையாக நீங்கள் தேடுவீங்க. இப்போ பெரும்பாடுள்ள ஸ்திரீ
இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று மனதில் தீர்மானம் விட்டு அந்த புறப்பட்டு போகும்போது என்ன ஸ்பீடில் போயிருப்பா. உங்க முகத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், ஆசை இருந்திருக்கும். 12 வருடமா நான் எதிர்பார்த்த, நான் தேடுகிற சுகம் எனக்கு எத்தனை வைத்தியர்களை பார்த்தால், டாக்டர்களை பார்த்தால், ஹாஸ்பிட்டல் போனாலும் கிடைக்கல. இன்றைக்கு நான் கேள்விப்பட்ட அந்த இயேசுவை சந்திக்க போகிறேன். அப்படி போக பாருங்க. அந்த ஆசை ஒவ்வொரு நாளும் எனக்கு இருக்கணும், உங்களுக்கு இருக்கணுங்க. ஜெபம் பண்ண போகும்போது ஒவ்வொரு ஜெப நேரத்துல இருக்கணும். அல்லேலூயா. தாகம் உள்ளவருக்குமே தண்ணீரை ஊற்றுவேன். ஆமென். ஆண்டவரே, இன்னைக்கு ஏதாயிலும் என்னிடத்துல பேசும், அப்படி ஒரு இருதயத்தோட, அவர் பேசுகிறத நான் கேட்கணுங்கிற இருதயத்தோட நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்தாதான் உங்களுக்கு ஜெபம் போர் அடிக்காது. பைபிள் வாசிக்கிறோம், சும்மா எதனா கருப்பு வெள்ளை எழுத்தாங்க, அதை கடமைக்குன்னு வாசிக்க கூடாதுங்க. இது ஒரு புதையலுங்க. ஐயோ, இன்னைக்கு ஏதாவது ஒரு புதையில் பேசுவார், ஏசப்பா பேசுவாரு, என்ன பேச போறேன்னு தெரியல. அப்படி ஒரு ஜெபத்தோடு, ஆண்டவரே இதில் உள்ள சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்துள்ளும் என்ற ஜெபத்தோடு கூட நீங்கள் கேட்கும் போது, ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த புதையலை கண்டுபிடிக்க உதவி செய்வார். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வர, அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நீங்க சிங்கம் போல வீட்டை விட்டு கிளம்புவீங்க. அல்லேலூயா. நான் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரிடத்துல காத்திருப்பாங்க. இன்னைக்கு உள்ள வார்த்தைகள் கிடைச்சிருச்சா பிச்சிருவாங்க, கிளம்பிடுவாங்க. எப்பொழுதுமே இந்த வாட்ஸ்அப்ல எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் எனக்கு ஒரு படம் அனுப்பி விட்டார், கருத்துள்ள ஒரு படம். ஜெப அறை அப்படின்னு சொல்லி அறை போட்டிருக்கு. அதுக்குள்ள பூனைகள், சில பூனைகளா அப்படி போதுக்குள்ள. அந்த போன பூனைகள் ஜெப அறையில் விட்டு வெளியே வருகிற இன்னொரு படத்தை பார்க்கும்போது சிங்கங்களா, கர்ஜிக்கிற சிங்கம் போல வெளியே வருது. என்ன படங்க. ஜெப அறைக்குள்ள போகும்போது பூனை போலதான் நான் போறேன், ஆனால் வெளியே வரும்போது சிங்கம் போல. எதையும் பார்க்கலாம்டா. அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தில் இப்போ என்னில் இருக்கிற தேவன் பெரியவர் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு வருகிறேன். அன்பு சகோதரி சகோதரியே, நீங்க ஆண்டவரிடத்துல அவர் என்ன பேசுகிறார் என்ற தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு தான் அவரை தேடணும். இப்ப செய்தி கேட்க போறீங்களா? இந்த செய்தியில இருந்து ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வார்த்தை வச்சிருப்பார். அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும், என்னை அனல் கொள்ள வைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்க்கணுங்க. இந்த 2 சீசர்கள் எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாரும் எம்மாவூர்ல இருந்து எருசலேம் வாங்கினா, இங்க பாருங்க பின்மாற்றக்காரர்கள் எருசலேம் வந்து எம்மாவூருக்கு போறாங்க. அல்லேலூயா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லும், கழுத தெரிஞ்சு கட்டரும்பாச்சான். கிறிஸ்தவர்கள் ஆதி திருச்சபையிலிருந்து இன்னும் 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 பயங்கர வல்லமை பெற்றவர்களாக அப்படியே சபைகள் பெருகியிருக்கணும். ஆனால் இன்றைக்கு திருச்சபைகள், வல்லமினால் நிரப்பப்படுகிற திருச்சபைகள் கொஞ்சம் கொஞ்சமா வல்லமை இழந்து இப்ப எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இடமா ஆயிடுச்சு. சபைகளோ கூடுகிற இடமும் என்டர்டெயின்மெண்ட். அங்க என்டர்டெயின்மெண்ட் இருந்தாதான் அங்க கூட்டு வரும். என்டர்டெயின்மெண்ட்னா என்ன? நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அங்கு கடிந்து கொள்ளுதல் இருந்துச்சுன்னா அந்த சர்ச்சுக்கு கூட்டம் வராது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன பேசுவாரோ என்று எதிர்பார்ப்போடு கேட்கணும். சாமுவேல் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அங்கு அவன் கேட்ட உடனே, சாமுவேல் தன்னை தாழ்த்தின உடனே, இருதயத்தை பக்குவப்படுத்தின உடனே ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதல் திட்டத்தை சாமுவேலோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ரகசியங்களை பேச ஆரம்பிக்கிறார். எச்சரிக்க வேண்டிய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ ஒரு செய்தி கேட்க இந்த முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தாகம் இருக்கணும், ஆசை. இந்த வாயாடி கணேசன் என்ன பேச போறான் இப்படி நினைச்சீங்கன்னா, ஏன் செய்தி மட்டும் இல்லை, நீ எவ்வளோ பரிசுத்தவான்களுடைய செய்தி கேட்டாலும் அது ஒன்றும் பிரயோஜனமா இருக்கு. டிஜி தினகரன் அங்கிளே இப்ப நேரடியா மறுபடியும் வந்து உங்களோட பேசினாலும் அந்த செய்தியில உங்களுக்கு ஒரு மாற்றம் வராது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் யோனா புஸ்தகத்தை காண்பிச்சார். யோனா புஸ்தகம் எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணாலும் போரே அடிக்காதுங்க. கிட்டத்தட்ட 4 பக்கம்தான் இருக்கு, 4 அதிகாரம் தான் இருக்குது. நான் அடிக்கடி கடந்த பிரசங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 4 வசனத்துல முடிஞ்சிருக்கிற இந்த புஸ்தகம்
அவ்வளோதான். யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ நினிவேக்கு புறப்பட்டு போய் இன்னும் 40 நாளில் உங்களுக்கு முடிவு வந்துடும் எச்சரிக்கிற ஃபர்ஸ்ட் வசனம் இருக்கணும். அல்லேலூயா. அவனுமே யோனாவுக்கு வார்த்தை ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை முன்னாடி அவனுமே யோனா நினிவேக்கு புறப்பட்டு போய் ஆண்டவர் சொன்னபடி அவன் பிரசங்கித்தான், தெருவா பிரசங்கித்தான் என்று 2ஆம் வசனம் இருக்கணும். அந்த எச்சரிக்கையின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே ஜனங்கள் உபவாசித்து ரெட்டுடுத்தி அழுதி ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று ஜெபித்ததாக 3ஆம் வசனம் இருக்கணும். 4ஆம் வசனம் ஆண்டவர் அந்த கோபத்திலிருந்து மனமாறி அழிக்கணும், நினைவே அழிக்கணுங்கிற காரியத்திலிருந்து மனமாறி 120,000 ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்தார். மிகுந்த சந்தோஷம் நினிவே பட்டணத்தில் வந்தது என்று 4 வசனத்தில் முடிய வேண்டிய அந்த யோனா புஸ்தகம் 4 அதிகாரம் ஆகுது. ஏன் தெரியுமா? இந்த உருப்படாத யோனாவால தான். அல்லேலூயா. நிறைய பேர் நீங்களும் நானும் உருப்படாததுனால, சில கிறுக்குத்தனங்கள் இருக்கிறதுனால, சில கீழ்ப்படியாமை இருக்கிறதுனால, நிறைய பின்மாற்றமான எண்ணங்கள் இருக்கிறதுனால, சோம்பல் இருக்கிறதுனால என்றைக்கோ வர வேண்டிய எழுப்புதல் இன்னும் தாமதமாகிறது ஐயா. அதுதான் யோனா புஸ்தகம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு வாசிக்கிறேன். யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் உங்களுக்கு. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்து கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மற்றும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குது? நீங்க பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியை நினிவே ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தி இருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அல்லேலூயா. பாருங்க, இதுல என்னங்க எங்களுக்கு தேவையான செய்தி இருக்குது? கட்டாயங்க இதுல எவ்வளவு செய்தி இருக்குது. யோனா பிரசங்கித்தான், நினிவே ஜனங்கள் உபவாசித்து ரெட்டுடுத்தி அழுது ஜெபிக்கிறார்கள். முடிவு என்ன? 120,000 ஜனங்களையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். பெரிய ஒரு எழுப்புதல் நினிவே பட்டணத்தில் வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த புஸ்தகத்தை ஏன் இந்த பைபிள்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார்? இந்த யோனா புஸ்தகத்துல யோனாவை கொண்டு, யோனாவின் பிரசங்கத்தை கொண்டு 120,000 ஜனங்களை ரட்சிக்க முடியுமானால், இன்றைக்கு என்னை கொண்டு உங்களை கொண்டு கோடிக்கணக்கான ஜனங்களையும் ஆண்டவரால் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. இத நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த புஸ்தகத்தை, யோனாவின் புஸ்தகத்தை ஆண்டவர் பைபிள்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப யோனா புஸ்தகத்துல இருக்கிற அந்த எழுப்புதல் நம்முடைய காலங்களிலே நடக்கிறதா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய காலங்களில் நடக்கிறத எப்படி அறிஞ்சுக்கிறது? யோனாவை போன்று ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்க வேண்டும், ஜனங்களை எச்சரித்து பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், உபச்சார வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்புங்கள், குடி பழக்க வழக்கத்திலிருந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எச்சரிக்கையின் பிரசங்கம் பண்ணுகிற யோனா வேண்டும். அப்ப அப்படி எச்சரிச்சு பிரசங்கம் பண்ணா, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இருக்கிற எல்லா புறஜாதி, எல்லா ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், பாவம் செய்கிற அந்த ஜனங்கள் எச்சரிக்கையின் வார்த்தை கேட்டு அழுது புலம்பி ஆண்டவரத்தில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இதுதானே ஐயா யோனா புஸ்தகத்துடைய சாராம்சம். ஆனா இன்னைக்கு பாருங்க, யோனாக்களே இல்லைங்க. பிரசங்கிக்கிற யோனாக்கள் இருக்கிறார்களா? அன்பு சகோதரனே, இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு இதே போல இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே கவிழ்த்துப்பட்டு போகும் என்கிற சொல்லுகிற பிரசங்கிக்கிற யோனாக்களை எனக்கு காண்பித்து கொடுங்கள் ஐயா. கண்டித்து எச்சரித்து பிரசங்கம் பண்ணுகிற யோனாக்களும் இல்லை. ஆனா ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவங்க, இரவு ஜெபத்துல ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், பயங்கரமா ஜெபிக்கிறாங்க. ஊழியர்களா கூடி சேர்ந்து ஜெபிக்கிற உபவாசம். நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை. உபவாசம் பண்றவங்க இருக்காங்க. ஆனா என்னங்க, யோனா பிரசங்கித்தான் பிளஸ் நினிவே ராஜாவும் அவங்களுடைய ஜனங்களும் சிறியோர் முதல் பெரியவங்க உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள், ஈக்குவல் டு ஆண்டவர்
எழுப்புதலை கொடுத்தார். அல்லேலூயா. இது 2 காரியம் நடக்கணுங்க. யோனாவும் இருக்கணும், ஜெபிக்கிற ஜனங்களும் இருக்கணும். இப்ப இக்காலங்கள்ல அந்த எழுப்புதல் இல்லை. ஏன்னா புறஜாதிகள் ரெட்டுடுத்தி ஜெபிக்கிறது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் திருச்சபையாக ஊழியர்களாக நாம் ஜெபிக்கிறோம். ஆனா பிரசங்கிக்கிற நினைவேக்கு பிரசங்கிக்கிற யோனா இல்லைங்க. நீ யோனா இல்லாதபடி எவ்வளவு 40 நாள் உபவாசம் இருங்க, 400 நாள் உபவாசம் இருங்க, வருஷ கணக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஒன்னும் நடக்காது. 21 நூற்றாண்டு ஆயிடுச்சுங்க, ஒன்னும் நடக்கல தமிழ்நாட்டுல. நான் சொல்றது நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு ரெட்டொடுத்து ஜெபிக்க வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள். யார் ஜெபிக்கிறா? சபையாக ஜெபிக்கிறோம். அதுக்காக நான் ஜெபத்தை தப்பு சொல்லல, ஜெப கூட்டங்களை தப்பு சொல்லல. ஜெப கூட்டங்கள் ஜெபிக்கிறது, ஆனால் செயல்பட மறுக்கிறோம். நெகேமியா உபவாசித்து ஜெபிக்கிறான். அந்த ஜெபிக்கிற நெகேமியாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சோரியை, நீ ஜெபிக்கிறாய், ஜெபிக்கிற உன்னைத்தான் எழுப்புதலுக்கு நெகேமியா போல பயன்படுத்தும்படி நினைக்கிறார். ஆனால் நான் ஜெபிக்க மட்டும்தான் செய்வேன், செயல்படுவதற்கு வேற ஆளை பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன் ஐயா. ஏதோ ஒரு தவறு இருக்கிறது ஐயா, ஏதோ ஒரு தவறு இருக்கிறது ஐயா. இப்ப நான் இருக்கிறேங்க 27 வருஷமா ஏசப்பாவுடைய சமூகத்துல எழுப்புதற்காக ஜெபிக்கிறேன். என்னால செயல்படாம இருக்க முடியலங்க. ஏதோ என்னால் என்று ஊழித்து செய்ய. ஆனால் நானும் என்னிடத்தில் இருக்கிற 1200 மிஷனரிகள் மாத்திரம் சுவிசேஷத்தை சொன்னால் போதாது ஐயா. இன்னும் பல கூட்டங்கள் வேண்டும் ஐயா. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் தேவை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? அறுவடை மிகுதி. யோனாவை போன்று இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சோரியை, நீ நினிவேவிலே இயேசுவை பிரசங்கித்தது போல இன்றைக்கு பட்டணங்கள் தோறும் நடந்து தெரிந்து, கிராமங்கள் தோறும் நடந்து தெரிந்து, யோனாவை போல நீ பிரசங்கித்தால் ஜனங்கள் அந்த பிரசங்க வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்ப வைக்க முடியும். என் ஆண்டவரால் லீதியால் உள்ளத்தை திறக்க முடியும். பவுல் பிரசங்கித்தால் லீதியால் உள்ளத்தை திறந்தது போல இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுடைய இருதயத்தை திறக்க என் ஆண்டவரால் முடியும். ஆனால் வேதனை என்ன தெரியுமா? யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான்? யோனாக்கள் இல்லையே. ஜெபிக்கிற ஜெப கூட்டம் இருக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிற கூட்டம் இருக்கிறது, ஜெப கருத்தங்கு நடத்துகிறோம், ஜெபத்தை குறித்து புஸ்தகங்கள் ஏராளமாக எழுதுகிற எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிரசங்கிக்கிற யோனாக்கள் எங்கே ஐயா? ஐயா, இன்றைக்கு நான் உங்க மத்தியில பேசுகிறேன். கணேசனை ஏன் தெரியுமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன்? ஏசப்பா என்னை தேடி வந்தாருங்க. நான் டாக்டர் 6 மாசத்துல என்ன செத்து பெறுவேன்னு சொல்லிட்டார். இருதய வியாதினாலே மரண தேதி முன்குறிக்கப்பட்டுருச்சு. அழுதேன். கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டார். கடவுளை தேடினேன், சர்ச்சுக்கு போனேன். ஏசப்பா எனக்கு உயிர் தாருன்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு நிமிஷத்துல என் ஆண்டோடைய வல்லமை என்னை தொட்டதை உணர முடிந்தது. இந்த செய்தியை கேட்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஏசப்பாவை நம்பி ஒரு நிமிஷம் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு நீ ஜெபித்தீர்களானால் அந்த ஒரு நிமிடத்துல என் ஆண்டவர் உங்கள் பலகீனத்தை மாற்ற முடியும், உங்கள் வியாதியை மாற்ற முடியும், உங்களுடைய வறுமையை மாற்ற முடியும். 5 வாரம் சர்ச்சு போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். 5 நிமிஷத்துல உங்க இயேசு சாமி, கிறிஸ்தவங்க சாமி இந்த கணேசுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். டாக்டர் ஆச்சரியப்பட்டு உங்கள் வியாதி இருந்ததுக்கான அறிகுறிகள் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லேலூயா. என் கண்ணீரை ஏசப்பா துடைச்சார். கொஞ்ச நாள்ல ஏசப்பா தான் என்ன சுகமாக்குனார். என்ன நினைச்சோன்னு ஏசப்பா நான் மறுதலிச்சிட்டேன், சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சு நன்றி இல்லாத கிறிஸ்தவனா மாறிட்டேன். இந்த செய்தி கேட்கிற நீங்க நன்றி உள்ள கிறிஸ்தவர்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவர்களா? நன்றி உள்ள கிறிஸ்தவர்கள்னா 1 மணி நேரமாவது ஜெபிப்பீங்க. நன்றி உள்ள கிறிஸ்தவங்கன்னா உங்களால இயன்றபடி ஒரு நாளுக்கு ஒருவருக்காவது இயேசு பற்றி சொல்லுவீங்க. நன்றி உள்ள கிறிஸ்தவங்கன்னா நீங்க முழு நேர மிஷனரியே வந்திருப்பீங்க. இல்ல நன்றி உள்ள கிறிஸ்தவங்கன்னா நீங்க வர முடியலையா, உங்க மூத்த பிள்ளை கர்த்தருடைய உங்க மூத்த பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்பி வச்சிருப்பீங்க. நன்றி உள்ள கிறிஸ்தவனா நீங்களும் முழு நேர ஊழித்து போல, உங்க பிள்ளைகளும் முழு நேர ஊழித்து போலையா உங்கள் சார்பாக ஒரு முழு நேர மிஷனரியே தாங்கி இருப்பீங்க.
ஹல்லேலூயா. நன்றியுள்ள கிறிஸ்தவனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொந்த வீட்டுல மாசத்துல ஒரு நாளாவது ஏசப்போடைய ஜெபக்கூட்டம் நடத்துவதற்கு உங்கள் வீட்டை ஒப்பு கொடுத்திருப்பீங்க. கொர்நேலியு போல. நான் நன்றி இல்லாதவனா இருக்கட்டேன். இன்னைக்கு நன்றி இல்லாத கிறிஸ்தவங்கள் இந்தியாவில் கூடுனாலதான் இந்தியாவில் இயேசுவோடு இருந்த சீசன் தோமாவே நேரடியாக வந்தாலும் எழுப்புதல் இல்லை ஐயா, எழுப்புதல் இல்லை ஐயா. அவரை மறுதலித்து விட்டேன். இயேசுதான் என்னை குணமாக்குறது என்ன நிச்சயம் என்று சொல்லி அவரை மறுதலித்து விட்டேன். சிகரெட், சாராயம், கெட்ட பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பித்து விட்டேன். ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார், அழுது கொண்டே இருந்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக, அவரை அறியாத ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருந்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் அவரை அறியாத ஜனங்களுக்காக கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாரே, அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி இன்னும் ஒரு இயேசுவை அர்ப்பணித்து என்னால சும்மா உட்கார முடியலங்க. ஜனங்கள் அறியலேன்னு தானே ஏசப்பா அழுறாரு. நாம போய் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுவோம் ஏசப்பா பத்தி. நான் அறிந்தபடி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன் ஐயா. பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். சாகும் வரை நான் பிரசங்கிக்க போகிறேன் ஐயா. என்னை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பு சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஜெபித்தது போதும், செயல்படுங்கள் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவர் வேதனையோடு உங்களோடு கூட பேசுகிறார். அன்பு சகோதரனே, அன்பு ஊழியக்காரர்களே, நீங்கள் உபவாசித்து விட்டீர்கள். 21 நூற்றாண்டுகளாக இந்திய தேசத்திற்காக எத்தனையோ ஜெபங்கள் ஜெபித்தாயிற்று, எத்தனையோ உபவாச கூட்டங்கள் நடத்தியாயிற்று, எத்தனையோ முழு ஜெபங்கள் செய்தாயிற்று. ஆனால் பிரசங்கிக்கிறவர்கள் தான் தேவை. எது தேவையோ அதை தாங்க செய்யணும். நம்ம எல்லாம் செய்யறோம், ஏதோ சோம்பேறி வேலையை அதை மட்டும் செஞ்சா எப்படிங்க? இப்ப சர்ச்சில் வேலைக்கு ஆட்கள் தேவை, முதலாவது ஜெபிக்கிறவர்கள் தேவை, இந்த சர்ச்சில் வாட்ச்மேனாக இருக்கிற தேவை, இந்த சர்ச்சில் பாட்டு பாடுகிறவர்கள் தேவை, ஒர்ஷிப் நடத்துவர்கள் தேவை, பிரசங்கிக்கிறவர்கள் தேவை, கீபோர்டு போடுகிறவர்கள் தேவை, கிட்டார் போடுகிறவர்கள் தேவை, எலக்ட்ரீசியன் தேவை, பிரசங்கிக்கிறவர்களும் தேவை. யோனா போல அப்படின்னு ஒரு வேக்கண்ட் லிஸ்ட் வச்சிருக்கிறேன். எந்த வேலைக்குங்க ஆள் வருவீங்க? நான் சொல்றேங்க, யோனாவை போன்று பிரசங்கம் பண்ற வேலையை விட எல்லாமே ஃபில் ஆயிரும். போட்டி வரும், சண்டை வரும். சர்ச்சில் செக்ரட்டரி தேவை, ட்ரெஸரர் தேவை, சர்ச் கமிட்டி உறுப்பினர்கள் தேவை. எல்லாத்துக்கும் ஆள் வரும், சண்டை வரும். மியூசிக் வாசிக்கிற சண்டை, கொயர்ல நிற்பதற்கு சண்டை, பாட்டு பாடுறதுக்கு சண்டை, எல்லாம் போட்டி போட்டு கூட்ட வரும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேச யாரையா தேவை? எதையா முக்கியம்? பிரசங்கிக்கிறவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே தேவையுள்ள இடத்துல போய் பிரசங்கிக்கிறவர்கள் தேவை ஐயா. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜெபிப்பீர்களான ஆண்டவரே, பிரசங்கிக்கிற யோனாக்களை எழுப்புங்கள் ஆண்டவரே. ஒருவேளை என்னால் முடிந்தால் நானும் எனக்கு தெரிந்த நண்பரிடத்தில் உம்மை பற்றி நான் பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஜெபிப்பீர்கள். ஆனால் நம் கண்களுக்கான ஒரு எழுப்புதலை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்துல இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லாற்றுக்கும் ஆட்கள் இருக்கிறது அப்பா, ஆனால் பிரசங்கிப்பதற்கு யோனா இல்லையே. ஒரே ஒரு யோனா நினைவே பட்டணம் முழுவதிலும் பிரசங்கித்து 120,000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆனால் விடுதலை பெறுவார்கள், உண்மை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் எத்தனை பெரிய சத்தியம் அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த எழுப்புதல் எங்கள் இந்திய தேசத்திற்கு தாரும், கிராமங்களுக்கு தாரும், வாலிபர் மத்தியில் சிறுபிள்ளைகளுக்கு தாரும் அப்பா. அந்த எழுப்புதலை நீர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப வேளையிலே அநேகரை யோனாவாக எழுப்புவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் யோனாவை போன்று நான் புறப்பட்டு போய் பிரசங்கிக்க போகிறேன் என்று எழும்புகிற யோனாவை, மனம் திரும்புகிற யோனாவாக மாற்றும். தர்சுக்கு போகிற சுயத்தை, ஐஸ்வர்யத்தை பயந்து ஓடுகிற யோனாவாக இல்லாதபடி நம்முடைய வார்த்தைகளை நீர் சொன்னபடியே நினைவில் பிரசங்கிக்கிற யோனாக்களாக மாற்றும். எழுப்பளித்தார். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென்.